வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரி, கேரளா, அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்றே கடைசி நாள். 3 மாநிலங்களிலும் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்றே கடைசி நாள் என தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். இன்றைக்குள் விண்ணப்பிக்காதவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியாது எனவும் விளக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி விவரங்களை வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது போக 169 இடங்களில் அதிமுக போட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சியினுடைய தொகுதி பட்டியல் அறிவிக்கப்பட்டு விட்டது, நிறைவு ஆகிவிட்டது. எஞ்சிய தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும். இது போக மீதி கழிச்சுக்கணும். அதான் நீ கணக்கு போட்டுக்க. நான் சொன்னேன்ல எத்தனை இடம் நீ கணக்கு போட்டு. அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. மயிலாப்பூர், தளி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, கந்தவர்கோட்டை, திருப்பத்தூர், திருச்செந்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே 27 இடங்கள் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக தருமபுரி, பெண்ணாகரம், சேலம் மேற்கு, செஞ்சி, திருப்போரூர் உள்ளிட்ட 18 தொகுதிகளில் பாமக போட்டி. பெரம்பூர், விக்கிரவாண்டி, அம்பத்தூர், கீழ்வேலூர் உள்ளிட்ட தொகுதிகளில் களமிறங்க உள்ளதாக இபிஎஸ் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த 18 இடங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதியிலே எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள விவரத்தை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். 1 சேலம் மேற்கு, 2வது தர்மபுரி, 3வது பெண்ணாகரம், 4வது விக்கிரவாண்டி, 5வது சோளிங்கர், 6வது மயிலாடுதுறை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பில் போட்டியிடும் 3 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் அன்புமணி ராமதாஸ். கீழ்வேலூர் தொகுதியில் வடிவேல் ராவணன், செஞ்சியில் கணேஷ்குமார் மற்றும் அம்பத்தூர் தொகுதியில் KN சேகர் போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு. தாவேக தலைவர் விஜய் களமிறங்க உள்ளதாக கூறப்படும் பெரம்பூர் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு. இதேபோல் திமுக கூட்டணியில் தேமுதிகவின் உத்தேச பட்டியல் இடம்பெற்றுள்ள விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம் உள்ளிட்ட தொகுதிகளும் பாமகவுக்கு ஒதுக்கீடு. திமுக கூட்டணியில் உள்ள விசிகவின் விருப்ப பட்டியலில் இடம்பெற்றுள்ள காட்டுமன்னார் கோவில், திருப்போரூர் ஆகிய தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு. தமிழக அரசியல் களத்தில் இருவேறு துருவங்களாக உள்ள பாமக மற்றும் விசிக ஆகிய இரு கட்சிகளும் நேரடி போட்டியில் இடம்பெற்றுள்ளதால் பரபரப்பு.
சைதாப்பேட்டை, பூவிருந்தவல்லி, திருப்பத்தூர், நாங்குநேரி உள்ளிட்ட 11 தொகுதிகளில் டிடிவி தினகரனின் அமமுக போட்டி. திருவையாறு, மடத்துக்குளம், ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளில் அமமுக போட்டியிடுவதாக இபிஎஸ் அறிவிப்பு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு ஏற்கனவே 11 சட்டமன்ற தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த 11 சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த தொகுதிகள் அந்த கட்சிக்கு வழங்கப்பட்டுகின்ற விவரத்தை தெரிவிக்கின்றேன். 1 பெரியகுளம், 2வது மன்னார்குடி, 3வது திருவையாறு, 4வது காரைக்குடி, 5வது திருப்பத்தூர் மாவட்டம். அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 5 தொகுதிகளை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஒட்டஞ்சத்திரம், ஈரோடு மேற்கு, கும்பகோணம், கிள்ளியூர், ராணிப்பேட்டை ஆகிய தொகுதியில் களம் இறங்கும் என அறிவிப்பு. மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த தொகுதியினுடைய விவரங்கள்: 1 ஒட்டஞ்சத்திரம், 2 ஈரோடு மேற்கு, 3வது ராணிப்பேட்டை, 4வது கிள்ளியூர், 5வது கும்பகோணம். இந்த 5 சட்டமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும். பல்லாவரம், குன்னம் ஆகிய தொகுதிகளில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டி. பாரிவேந்தர் தலைமையிலான ஐஜேகே போட்டியிடும் தொகுதிகளை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. போட்டியிடுகின்ற விவரங்கள்: 1 பல்லாவரம், 2 குன்னம், 2 சட்டமன்ற தொகுதியிலும் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும். 5 சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை வென்ற மொடக்குறிச்சி மற்றும் நாகர்கோவில் தொகுதிகளில் மீண்டும் போட்டியிடுகிறது பாஜக. சென்னையில் ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிடுகிறது பாரதிய ஜனதா. நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் ஆகியோர் தொகுதிகள் மாற்றம். கடந்த முறை நெல்லையில் போட்டியிட்ட நயினா நாகேந்திரன் இந்த முறை சாத்தூரிலும், கோவை தெற்கில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வானதி இந்த முறை கோவை வடக்கிலும் களம் காண்பர் என தகவல். பதினாறு தொகுதிகள் கொண்ட சென்னையில் மயிலாப்பூர் தொகுதி மட்டும் பாஜகவுக்கு ஒதுக்கீடு. பெரம்பூரில் பாமக, சைதாப்பேட்டையில் அமமுக போக மீதமுள்ள 14 தொகுதிகளிலும் அதிமுக போட்டி. கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிடுகிறது அதிமுக. சிங்காநல்லூரில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிரடி மாற்றம். 6 தொகுதிகள் கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக. கிள்ளியூரில் தமாக போட்டியிடும் நிலையில் கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும் அதிமுக போட்டி. என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில் போட்டி. இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட ஆர்வம் காட்டாததால் அதிமுக அதிர்ச்சி. இருபத்து 3 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அதிமுக. எடப்பாடி தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ். வேப்பனஹள்ளியில் கேபி முனுசாமி, திண்டுக்கல்லில் சீனிவாசன், நத்தம் தொகுதியில் விஸ்வநாதன், தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி போட்டி. குமாரபாளையம் தங்கமணி, ராயபுரம் ஜெயக்குமார், மயிலம் சிவி சண்முகம், மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு போட்டி. பாலக்கோட்டில் கேபி அன்பழகன், நன்னிலத்தில் ஆர் காமராஜ், வேதாரண்யத்தில் OS மணியன், விராலிமலையில் சி விஜயபாஸ்கர் போட்டி. கோவில்பட்டில் கடம்பூர் ராஜு, திருமங்கலம் தொகுதியில் RB உதயகுமார், சிவகாசியில் ராஜேந்திர பாலாஜி, மதுரவாயலில் பெஞ்சமின் போட்டி.
கலசப்பாக்கத்தில் அக்னி கிருஷ்ணமூர்த்தி, திருப்பரங்குன்றத்தில் ராஜன் செல்லப்பா, பவானியில் கேசி கருப்பண்ணன் போட்டி. ஜோலார்பேட்டையில் கேசி வீரமணி, கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர், அரியலூரில் தாமரை எஸ் ராஜேந்திரன் போட்டி. சென்னை மயிலாப்பூர் தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் தமிழிசையை ஆதரித்து இபிஎஸ் பிரச்சாரம். தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இருவரும் திறந்த வாகனத்தில் தீவிர பரப்புரை. திமுகவில் அங்கீகாரம் இல்லாத கட்சிகளுக்கு அதிக இடம் கொடுப்பதாக இபிஎஸ் விமர்சனம். திமுகவை நம்பினால் நடுரோட்டுக்குத்தான் வர வேண்டும் என்றும் கூட்டணி கட்சிகளை மறைமுகமாக சாடல். கட்சிகள் திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவோ போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. புரிந்து கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்துள்ள கூட்டணிகள் இனியாவது உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டு தேமுதிக இல்லை என்றால் அப்போது அதிமுக ஆட்சி அமைத்திருக்கவே முடியாது என தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் பேட்டி. தொகுதிகள் ஒதுக்கீடு குறித்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் நாங்கள் கேட்ட தொகுதிகளில் 70% வரை தருவதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் தகவல். வந்திருக்காது 2011 இன்னைக்கு பேசுகின்ற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எங்கே இருந்தார் என்று அவருக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். 2011 தேமுதிக இல்லை என்றால் இன்னைக்கு அதிமுக கிடையாது. தேமுதிக இல்லை. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை திமுக அரசு முறையாக கையாளவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஸ்டாலின் தான் வந்தாரு, மழைக்காலத்தில் நீச்சலிக்க விட்டார் என பிரச்சாரத்தின் போது சாடல். அந்த பெண்மணி சொன்னார், ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அளிக்க விட்டார். அப்படிப்பட்ட நிலைமை தான் மாநகரத்திலே விளங்கி கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு விலக்கு உள்ளிட்ட பொய்யான வாக்குறுதிகளை அளித்து திமுக ஆட்சியை பிடித்ததாக இபிஎஸ் விமர்சனம். 525 அறிவிப்புகளில் 1/4 பங்கை கூட ஸ்டாலின் அரசு நிறைவேற்றவில்லை என்றும் மயிலாப்பூர் தேர்தல் பிரச்சாரத்தில் சரமாரி குற்றச்சாட்டு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வீதியாக இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் அவருடைய மகன் உதயநிதி அவர்களும் வீதியா பேசினாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்து இந்த இளைஞர்களையும் அவருடைய பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து அந்த மக்களை மறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். 2021 சட்டமன்ற தேர்தல் களத்தில் 175 இடங்களில் உதயசூரியன் களம் காண்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் போட்டியிடுவதாக கருதி அயராது பணியாற்ற வேண்டும் என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். திமுக கூட்டணியின் வெற்றியை தடுத்திட வழி ஏற்படாதா என நினைத்த சதிகாரர்களின் எண்ணங்கள் தவிடுபொடியானதாக முதல்வர் மு க ஸ்டாலின் காட்டு. மதவாத அரசியலையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் துரோகத்தையும் எதிர்த்து எல்லோருக்கும் எல்லாம் என்கிற ஆட்சி தொடரும் எனவும் தொண்டர்களுக்கு கடிதம். திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளிடையே அதிருப்தி நிலவுவதன் எதிரொலி. கார்கே மற்றும் ராகுல் காந்தியின் அழைப்பை ஏற்று டெல்லி விரைந்தார் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஓடங்கர்.
காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைவரும் சொல்லும் இடத்தில் போட்டியிடுவேன். தொகுதி மாறுகின்றீர்களா என்ற கேள்விக்கு செல்வ பெருந்தகை விளக்கம். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிட வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள். தொகுதிகளின் எண்ணிக்கை எதுவானாலும் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றும் கோரிக்கை. திமுக கூட்டணியில் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி. தாங்கள் அளித்த 5 தொகுதிகளில் எந்த தொகுதியை வழங்கினாலும் ஏற்றுக்கொள்வோம் என அக்கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி பேட்டி. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். என்ன தொகுதி என்பது குறித்த உரையாடலில் எங்களுடைய விருப்ப பட்டியலை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அது குறித்தும் நாங்கள் பல கருத்துக்களையும் எடுத்து வைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் பேசிவிட்டு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கின்றோம். முதல்வர் அவர்களிடமும் பேசிவிட்டு நாளை மீண்டும் அடைப்பதாக எங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஒரு தொகுதி ஒதுக்கீடு. எந்த தொகுதி என்பது வியாழக்கிழமை உறுதி செய்யப்படும் என கட்சியின் தேசிய துணைத் தலைவர் தெஹ்ரான் பாகவி பேட்டி. எஸ்டிபிஐ கட்சி நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவது என்று நாங்கள் இன்றைய தினம் உறுதி செய்திருக்கிறோம். அது எந்த தொகுதி என்பதனை நாளைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களோடு நாளைய தினம் நடைபெறுகிற பேச்சுவார்த்தையில் அதை நாங்கள் தொகுதியை நாளை இறுதி செய்வோம். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள முக்குளத்தூர் புலிப்படை கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் எந்த தொகுதி என வியாழக்கிழமை அறிவிக்கப்படும் என கருணாஸ் பேட்டி. திமுக கூட்டணியில் 4 விருப்ப தொகுதிகளை அளித்துள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி. மணப்பாறை, பாபநாசம், வாணியம்பாடி, திருச்சி கிழக்கு ஆகிய 4 தொகுதிகளில் 2 இடங்கள் போட்டியிட விருப்பம். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு. இன்றைக்குள் அன்புமணி பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. சூடுபிடிக்கும் சட்டமன்ற தேர்தல் களம். வரும் 28ஆம் தேதி முதல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தவிக தலைவர் விஜய். சென்னை பெரம்பூரில் வாகன பரப்புரைக்கு அனுமதி கோரி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் செங்கோட்டையன் மனு. கிருஷ்ணகிரி மற்றும் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து சீமான் பிரச்சாரம். மத்திய அரசு எஸ்ஐஆர் மூலம் 1.5 கோடி வட இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடுகிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். ஐயா பாமக என்ற புதிய கட்சியை ராமதாஸ் தொடங்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் இன்று நண்பகல் தேர்தல் அறிக்கை வெளியாகிறது. மருத்துவ காரணத்திற்காக 50,000க்கு மேல் பணம் எடுத்துச் சென்றால் அதற்கான ஆதாரத்தை வாட்ஸ்ஆப்பில் காட்டி எடுத்துச் செல்லலாம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி.
மேற்காசிய போர், ஹார்முஸ் நீரிணை மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நாடு முழுவதும் போதுமான அளவு பெட்ரோல், டீசல் கையிருப்பில் உள்ளதென பாரத் பெட்ரோலியம் அறிவிப்பு. வதந்திகளை நம்பி பெட்ரோல் நிலையங்களில் தேவையின்றி கூட்டமாக கூட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். கடந்த 24 மணி நேரத்தில் இந்திய கப்பல்கள் மற்றும் மாலுமிகளுக்கு எந்த பாதிப்பும் நிகழவில்லை. பாரசீக வளைகுடாவில் 540 கப்பல் பணியாளர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மத்திய கப்பல் துறை சிறப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் திட்டவட்டம். PNG எனப்படும் குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்புக்கு மாற மறுத்தால் சமையல் எரிவாயு விநியோகம் நிறுத்தப்படும். ஒரே எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை. வீட்டு உபயோக சிலிண்டர் முன்பதிவில் எந்த மாற்றமும் இல்லை. போரால் வணிக சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் மத்திய அரசு விளக்கம். வங்கிகளில் உரிமம் கோராமல் இருந்த 60,000 கோடி ரூபாய் ரிசர்வ் வங்கிக்கு மாற்றம். உரிமம் கோராத வைப்புத் தொகைகளின் உரிமையாளர்களை கண்டறிய நடவடிக்கை என மத்திய அரசு தகவல். இந்த ஆண்டு மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி உலகின் எந்த பகுதியில் நடைபெற்றாலும் வெற்றி பெறுவோம். இந்திய மகளிர் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் நம்பிக்கை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் சாமி தரிசனம். சன்னதி முன்பு ஓம் நமச்சிவாயா என முழக்கம் எழுப்பி தியானம் மேற்கொண்டு வழிபாடு. உன்னை நினைத்து படத்தில் விஜய் நடித்த அதில் இடம்பெற்ற பாடல் மார்ச் 28ஆம் தேதி வெளியாகிறது. படத்தின் இயக்குனர் விக்ரமன் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு.